வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஜேஇ மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் டாப்பிக்கில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செஷன் இது. ஸோ இதில் சில கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சில கொஸ்டின்ஸ் வந்து பேசிக் கொஸ்டின். ஸோ பட் ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது வந்து ஆக்சுவலாக பார்ட் 2 வீடியோப்பா. பார்ட் 1 வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். அதில் சில சப் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன கவர் பண்ண போறோம்னா, இன்வர்ஸ் டாபிக் எப்படி பண்ண போறோம், அதே மாதிரி மேட்ரிசஸ் எப்படி வந்து டிஃபரன்ஷியல் யூஸ் பண்ணி இந்த சம்ஸ்லாம் போட போறோம். மாதிரி நம்ம நிறைய டாபிக்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்க போறோம். ஸோ மேக் ஷுர் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. எப்பவுமே கொடுக்குற 3 இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் லைக் ஒரு கொஸ்டின் ஸ்க்ரீனில் வரும்போது ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு ட்ரை த கொஸ்டின் யுவர் செல்ஃப் பை பாசிங் வித் த வீடியோ. கொஸ்டின் ஸ்க்ரீனில் நான் காட்டும் போது டக்கு நீங்கள் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் இஃப் யூ ஹேவ் ஹெட்செட் ஆர் ஹெட்ஃபோன் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஐ வாண்ட் யூ பீப்புள் டு ஃபோக்கஸ் இந்த யூஸ் பண்ண சும்மா பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் டேக் பார்ப்பீங்க. ஸோ ஹெட்செட் போட்டுட்டு கவனிச்சிங்கன்னா கிளாஸஸ் உங்களுக்கு புரியும். ஆடியோ அண்ட் போர்டு மட்டும் வந்து ஸோ நான் வந்து வீடியோ ஐ வாண்ட் யூ பீப்புள் டு பி வெரி ஃபோக்கஸ் இந்த அண்ட் தேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்பவும் சொல்கிறது தான். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் இருக்கும். அதே நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்போ நான் வீடியோ போட நோட்டிஃபிகேஷன். ஸோ அடிக்கடி வீடியோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு செஷன்லேயும் மினிமம் ஒரு 10 சம் இல்லை 15 20 சம் தான் நான் போடுவேன். ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக வரும், ஓகேங்களா. பட் அடிக்கடி இமீடியட்டாக இப்போ மற்ற சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 வீடியோ 6 வீடியோலாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வராது. மேக்ஸிமம் 2 days ஆர் 3 days ஒன்ஸ் வந்து அப்லோட் யூ ஆர் ஃபாலோவிங் அப் ஆல் த வீடியோ ப்ராப்பர்லி. உங்கள் சைட்லேருந்து நீங்களுமே சஜஷன் எதுவாக இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் தட் இன் ஃபர்ஸ்ட் சம் போயிடலாமா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கப்பா. இஃப் ஏ ஈக்குவல் டு ஜஸ்ட் ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 19A இன்வர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. 19A இன்வர்ஸ். ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன? கேன் ரைட் த ஃபார்முலா டைரக்ட்லி. ஏ இன்வர்ஸுடைய ஃபார்முலா என்ன தெரியுமா? தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. 1/det ஆஃப் ஏ டைம்ஸ் அட்ஜாயிண்ட் ஏ தான் உங்களுடைய ஃபார்முலா. சரியா? எப்பவுமே ஏ இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா வந்து இதுதான். இப்போ நம்ம மாடுலஸ் ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஏ என்ன வரும்? Determinant A equal to cross multiply பண்ணுங்க -2 into 2 -4 5 3s are 15. So I am getting -19 வருது. அடுத்து adjoint of A. இப்போ A வந்து 2 3 5 -2 இது வந்து A அப்படின்னா இதுல இருந்து adjoint A எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா? எனி ஐடியா? ரொம்ப சிம்பிள். இவங்க ரெண்டு பேரும் இடம் மாத்துங்க. -2 2 இடம் மாத்துங்க. மீதி இருக்கிற ரெண்டு பேருக்கு சிம்பிள் மாத்துங்க, அவ்வளவுதான். -3 -5. புரியுதா பாருங்க? ஏரோ மார்க் போட்டதுல யூ நீட் டு சேஞ்ச் த பிளேஸ். ஏரோ மார்க் போடாம இருக்கிறதுல பொசிஷன் மாறாது, சிம்பிள் மட்டும் மாறும். சரியா? பொசிஷன் மாறாது, சிம்பிள் மட்டும் மாறும். ஓகேவா? இப்போ இதை எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். அப்போ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு -1/19. இது -19 இல்லை, அதனால நான் அப்படி போட்டிருக்கேன். டைம்ஸ் -2 -3 -5 2. இப்போ மைனஸை வெளில எடுத்து பாசிட்டிவா மாறிடுமா? எஸ். அப்போ எல்லாமே பாசிட்டிவா மாறிடும். சரியா? அதாவது 2 பாசிட்டிவ் 3 பாசிட்டிவ் 5 பாசிட்டிவ், இந்த 2 வந்து நெகட்டிவா மாறிடும். இப்போ நல்லா கவனிங்க. உங்களுக்கு இதுதான் ஆக்சுவலா ஏ கொஸ்டின்ல, அப்படிதானே? அப்போ இந்த 19 இந்த பக்கம் போயிடுமா? ஸோ 19 டைம்ஸ் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ தான் கேட்குறாங்க. இப்போ உங்களுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன். சிம்பிளா முடிஞ்சதா பாருங்க. ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டினோட நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதானே? அடுத்த சம் போலாமா? எஸ். ஸோ 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அட்ஜாயிண்ட் ஏ எப்படி எழுதணும், ஏ இன்வர்ஸ் எப்படி எழுதணும் தெரிஞ்சுக்கோங்க. இதை நம்ம அப்படியே 3/3 ஃபாலோ பண்ண முடியுமானா முடியாது. அது கொஞ்சம் பெரிய வேலை. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்கப்பா. இஃப் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு அகைன் ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏ ஈக்குவல் டு பிஎக்ஸ் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல்ஸ்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு பிஎக்ஸ் தான். எனக்கு இப்போ எக்ஸ் மட்டும் வேணும்னா பி இந்த பக்கம் வந்துருமா? பி இந்த பக்கம் வந்தா எனக்கு என்னவா மாறிடும்? ஏ இன்டு பி இன்வர்ஸ் மாறிடும். புரியுதா? பி இந்த பக்கம் வந்தா எனக்கு பி இன்வர்ஸ் இந்த பக்கம் வந்துடும். ஸோ வாட் ஐ நீட் டு டூ நவ்? ரொம்ப சிம்பிள். பி இன்வர்ஸ் கண்டுபிடி. பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும்? 1/det B வேணும் அண்ட் தென் அட்ஜாயிண்ட் B வேணும். டிட்டர்மினன்ட் B என்ன கிடைக்குது? 2 1s are 2 மட்டும்தான். சரியா? இந்த பக்கம் 0 வந்துடும். அடுத்து அட்ஜாயிண்ட் B என்ன வரும்? அட்ஜாயிண்ட் B என்ன வரும்? இது ரெண்டும் பிளேஸ் மாறும்னு சொன்னா அப்போ 2வும் 1 இங்க வந்துடும். 0 0 உங்களுக்கு அப்படியே தான் இருக்கு. மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ B இன்வர்ஸ்னு எழுதும்போது 1/2 ஆஃப் 2 0 0 1 அப்படின்னு கிடைக்கும். சரியா? இப்போ இந்த பி இன்வர்ஸ் நான் ஏல மல்டிப்ளை பண்ணோம். இந்த 1/2 நீங்க அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த பி இன்வர்ஸ் ஏல மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்னவா மாறும் பாருங்க. ஏ என்னது? 1 2 3 -5. அப்படியே இங்கே போட்டுறேன். ஏன்னு போட்டு மல்டிப்ளை 1/2 அப்படியே இருக்கட்டும். ஸோ 2 1s are 2
0 3 0 தான். அடுத்து 2 2s are 4, வெறும் 0 3 0 தான். அடுத்து 0 1s are 0, 1 3s are 3. அடுத்து -5ன்னு வருது. ஆப்ஷன் எங்க இருக்கு? 1/2 2 3 4 -5 ஆப்ஷன் டி. போச்சு, சிம்பிள் தான், கஷ்டமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் பேசிக்கான ஒரு கொஸ்டின். போன சம்ல என்ன பண்ணீங்களோ அதே தான் இங்கேயும் பண்ணிருக்கோம் ஆல்மோஸ்ட். புரிஞ்சுதா பார்த்துக்கோங்க. அடுத்த சம் ஓடிடலாம். டக்கு டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கணும். ரொம்ப ஈஸியான சம்லாம் வந்துடும், டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கணும். சரியா? நீங்க வேகமா போட்டீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ட் அதிகமா வந்துடும். பரவாயில்ல, நம்ம நல்லா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கான்ஃபிடன்ட் வரும். சரியா? நெக்ஸ்ட் 3வது கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்கப்பா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஈக்குவேஷன்ஸ், ஃப்ரீ வேரியபிள் ஈக்குவேஷனை எப்படி நம்ம மேட்ரிக்ஸ் சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு பாக்குறோம். இது உங்களுக்கு தெரியும்னா நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு போட ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு தெரியலன்னா கவனிங்க, நான் எப்படி போறேன்னு சொல்லிட்டு தான் போட போறேன். இது பெரிய சம், லென்த்தி சம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணா, கொடுத்துருக்கிற அந்த 3 ஈக்குவேஷனையும் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல கோஎஃபிஷியன்ஸை ரிமூவ் பண்ணிட்டு எழுதணும். கோஎஃபிஷியன்ட் ரிமூவ் பண்ணிட்டு எழுதணும். அப்போ எப்படி எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 3 இருக்கு, 1 இருக்கு, 2 இருக்கு. திரும்ப செகண்ட் ஈக்குவேஷன்ல 2 இருக்கு, -1 இருக்கு, -1. நல்லா கவனிங்க, எக்ஸ் ஒய் இசட் ஆர்டரா இருக்கணும். இதை நீங்க செக் பண்ணுங்க. இதெல்லாம் ஆல்ரெடி அப்படி தான் கொடுப்பாங்க, பட் இருந்தாலும் எக்ஸ் ஒய் இசட்னு சொல்லி அதே மாதிரி எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கணும். ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட்ல இருக்கணும் எல்லாமே. சப்போஸ் உங்களுக்கு 2 இசட்டோ இல்லை ஏதாவது ஒரு இசட்டோ ரைட் ஹேண்ட் சைட்ல கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம லெஃப்ட்ல கன்வெர்ட் பண்ணிட்டு தான் வந்து நம்ம எழுதணும். சரியா? அதை வந்து மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் 3வது ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா -3யா? பேசிக்கா ஒரு நம்பர் மாத்தினாலும் ஆன்சர் வராது. ஸோ பி கேர்ஃபுல். 2 -3 -1. 4வது வந்து சாரி 3வது வந்து 1 2 1 தான். ஓகேங்களா? புரியுதா? இந்த 3 ஈக்குவேஷன்ல இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் தனியாக எடுத்து எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 3 1 2, செகண்ட் ஈக்குவேஷன்ல 2 -3 -1, தேர்ட் ஈக்குவேஷன்ல 1 2 1ன்னு இருக்கு. இப்போ இங்க என்ன பண்ணோம்? எக்ஸ் ஒய் அண்ட் இசட்னு போட்டணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க நம்பர் எல்லாம் ஒன்றா எழுதிக்கோங்க. 3 -3 அண்ட் 4. சரியா? இப்போ இதுதான் உங்களுடைய ஏ, இது உங்களுடைய எக்ஸ், இது உங்களுடைய பி. நமக்கு என்ன வேணும்? எக்ஸ் தானே வேணும். எக்ஸ் நமக்கு வேணும்னா ஏ அந்த பக்கம் போயிடும். அப்போ என்ன மாறிடும்? ஏ இன்வர்ஸ் டைம்ஸ் பின்னு மாறும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா தெரியும்? 1/டிட்டர்மினன்ட் ஏ அண்ட் அட்ஜாயின்ட் ஏ அப்படின்னு தெரியும். சரியா? அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா இது இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சிக்கிறேன். டிட்டர்மினன்ட் ஏ எப்படி போடலாம்? 3 1 2 2 -3 -1 1. இதுதான் உங்களுடைய ஏ, மேட்ரிக்ஸ் தான் உங்களுடைய ஏ. ஸோ அதுக்கான டிட்டர்மினன்ட் போடுறேன். ஸோ அப்போ 3 வச்சுக்கிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 1s are 3 -3, 2 1s are 2 -1 ப்ளஸ் ஆகிடும். -1, 2 1s are 2, 1 1s are 1 -1 ப்ளஸ் ஆகிடும். அடுத்து 2 வச்சுட்டு 2 2s are 4, 4 ப்ளஸ் 3ன்னு வரும். அப்போ என்ன கிடைக்கும்? 3 டைம்ஸ் -1 -3 ப்ளஸ் 14 வருதா? இப்போ உங்களுக்கு 8 வருது. 14 - 6 8ன்னு வருது. ஸோ இதுதான் உங்களுடைய டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் இப்போ நம்ம அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். இதுதானே? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ அட்ஜாயின்ட் பாருங்கப்பா, குயிக்காக நீங்களே கண்டுபிடிச்சிருங்க பார்ப்போம். ஸோ அட்ஜாயின்ட் வந்து கோஃபேக்டருடைய டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அப்படிதானே? ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் அட்ஜாயின்ட் டைரக்ட்லி. ஸோ இதை பார்த்து எழுதிடலாமா? அப்படியே நல்லா சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சர்க்கிள் பண்ற இந்த பிளேஸ்ல நீங்க கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் எழுதும்போது மைனஸ் பண்ணணும். இதுதானே ஞாபகம் இருக்கா? எஸ், எழுதுங்க பார்ப்போம். ஸோ 3 1s are 3, -3, 2 1s are 2 + 2. ஸோ இங்க இருக்கிற ப்ராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் லைன்ல வரும். அப்படி தெரியல உங்களுக்கு? இங்க இருக்கிற ப்ராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் லைன்ல வரும். ஸோ அப்போ அடுத்து வந்து -2 + 1, அடுத்து வந்து 4 + 3. இதுதான் வந்து உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் செகண்ட் ரோ நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 2க்கு பார்க்கும்போது 1 1s are 1 மைனஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ல மறந்துடாதீங்க. 1 1s are 1 -2 2s are 4. நெக்ஸ்ட் மிடில் நம்பர் போடும்போது 3 1s are 3 -2 1s are 2. அடுத்து இங்கே மைனஸ் பண்ணோம். -1க்கான பொசிஷன் பார்க்கும்போது 2 3s are 6 -1. இதெல்லாம் நீங்க பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு எழுதணும். வந்து இப்போ இதை பார்க்குறோம் அப்படின்னா -1க்கு பார்க்குறோம்னா அதோட கரஸ்பாண்டிங் ரோ காலம் அடிச்சுட்டு ரிமைனிங் என்ன வருதோ நம்ம குயிக்கா, சரிங்களா? அது வந்து ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப நாங்கள் டைம் எடுத்துக்கூடாது. 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்க. ஸோ அது எல்லாமே டக்கு டக்குன்னு நீங்கள் போடுற மாதிரி எழுதணும். சரியா? லாஸ்ட் ரோ வந்தீங்கன்னா 1 வச்சு பார்க்கும்போது 1 1s are -1, 3 2s are 6 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அடுத்து மைனஸ் பண்ணோம். 2வை தலைகீழ போட்டிங்கன்னா இந்த பக்கம் 3 1s are 3 -3யா -4ன்னு வரும். இப்போ லாஸ்ட் நம்பர் பார்க்கும்போது -9. இதோடைய டிரான்ஸ்போஸ் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன எழுதுவீங்க நீங்க? -1 -3 7 3 1 -5 5 7. இது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அடுத்து -11.
இதோட டிரான்ஸ்போஸ் எழுதணும். ஸோ இதோட டிரான்ஸ்போஸ் நான் டேரெக்டாக போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்னது, இது வந்து அட்ஜாயிண்ட் ஏ. ஓகேங்களா, இது வந்து அட்ஜாயிண்ட் ஏ. நம்ம ஏ இன்வர்ஸ் எழுதணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், ஏ இன்வர்ஸ் எழுதணும்னா ஐ நீட் டு ரைட் 1/8 ஆஃப் இதோட டிரான்ஸ்போஸ் இப்போ எழுதணும் பார்ப்போம். -1 -3 7, அடுத்து 3 1 -5, அடுத்து 5 7 -11. சரியா? இப்போ இது கூட நான் பக்கத்துலேயே போட்டுட்டோமா, இது நம்ம பி தான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் பி எங்கே மல்டிப்ளை பண்ணிடுறேன். பி என்னது, 3 -3 4. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். எஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் ஒய் இசட் என்ன வருதுன்னு பார்க்கலாமா. ஸோ 1/8 அப்படியே இருக்கட்டும். இது வந்து ஆக்சுவலாக 3/3 மேட்ரிக்ஸ், இது வந்து ஆக்சுவலாக 3/1 மேட்ரிக்ஸ். அப்போ 3 கேன்சல் ஆச்சுன்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸ் நமக்கு 3/1ல வரும். மல்டிப்ளை பண்ணுங்க. -1 × 3 -3, 3 3s are -9, 5 4s are 20. ரோ காலம் இது மல்டிப்ளை கரெக்டாக ரோ காலம் கரெக்டாக மல்டிப்ளை பண்ணியா. அடுத்து 3 3s are -9, 1 3s are 3, 7 4s are 28. அடுத்து 7 3s are 21, 5 3s are 15, 11 4s are 44. கரெக்டாக போட்டுருங்க பாருங்க. 15 3 3s are 5 15 பாசிட்டிவ். ஸோ 1/8 ஆஃப் 20 - 12 என்ன ஆகும், 8 வரும். 28 - 12 16 வரும். 14 36, இது ஒரு -8ன்னு வரும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 2 -1. ஸோ இதுதான் உங்களோட எக்ஸ், இது உங்களோட ஒய், இது வந்து உங்களுடைய இசட். 1 2 -1 ஆப்ஷனில் இருக்கா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதான் இருக்குது. 1 2 -1 ஆப்ஷன் ஏ தான் வந்து இந்த சம்முக்கான ஆன்சர். ஸோ லென்த்தாக போகிற மாதிரி தான் தெரியும். அஃப்கோர்ஸ் இது கொஞ்சம் டைம் கன்சூமிங் தான். பட் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கேர்ஃபுல்லாக போட்டே வந்தீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இங்கே கிடையாது. சரியாமா, இந்த சம் புரிஞ்சுதா? அடுத்த சம் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்கப்பா. மேட்ரிசஸ் உள்ள டிட்டர்மினன்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ட்ரிக்னமெட்ரியில் இருக்கு, ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து நியூமரிக்கல் பேஸ்டு கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ எஃப் ஆஃப் π/6 கேட்குறாங்க. இந்த சம்ல யூஸ் பண்ணது எல்லாமே காசும் சைனும் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் தனியாக எழுதிக்கோங்க. காஸ் π/6 உடைய வேல்யூ என்ன, √3/2ன்னு தெரியும். அதே மாதிரி sin π/6 உடைய வேல்யூ வந்து நமக்கு 1/2ன்னு தெரியும். ஸோ நான் டேரெக்டாக போட்டுறேன். எஃப் ஆஃப் π/6 இஸ் ஈக்குவல்ஸ் டு காஸ் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும், இது எல்லாமே இந்த டீட்டா மொத்தமே π/6 தான்மா, புரியுதா? அப்போ டீட்டாக்கு பதிலாக நீங்கள் π/6 உடைய வேல்யூ டேரெக்டாக போட்டுக்கலாம். காசுனா காசுக்கு ஒரு வேல்யூ போட்டுக்கோங்க, சைன்னா சைன் வேல்யூ போட்டுக்கோங்க. இப்போ ஸ்கொயர் பண்ணுறாங்களா, அப்போ இது என்ன மாறும். சரி நான் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன், அப்புறம் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். √3/2 ஸ்கொயர். காசும் சைனை மல்டிப்ளை பண்ணுறாங்க. இப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், √3/2 1/2, √3/2 × 1/2, அடுத்து மைனஸ் ஆஃப் 1/2, இதுவும் மல்டிப்ளை தான் பண்ணுறாங்க. ஸோ √3/2 × 1/2, சைனை ஸ்கொயர் பண்ணுறாங்க. 1/2 ஸ்கொயர் பண்ணு. அடுத்து காசுக்கு வெறும் √3/2, சைனுக்கு 1/2, இதுக்கு -√3/2, இங்கே 0 வரும். சரியா? அப்போ இது என்னவா மாறும், 3/4 வரும். இது √3/4 வரும். இது -1/2 கிடைக்கும். இதுவும் √3/4, இது 1/4, இது √3/2, இது 1/2, இது -3/2, இது 0. இப்போ டிட்டர்மினன்ட் பொறுத்த அளவுக்கு நீங்கள் எந்த ரோ ஒன்றா வச்சு போடலாம்ல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 3வது ரோ வச்சு போட்டோமா, ஏன்னா அந்த 3வது ரோவில் வந்து 0 இருக்குது, அதனால வேலை மிச்சம். ஸோ நான் 3வது ரோ வச்சு போடுறேன். அப்போ ஃபர்ஸ்ட் நான் 1/2 வச்சு போடுறேன்னா எனக்கு இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் இருக்கிறதுல கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா. அப்போ 1/2 வச்சுக்கிறேன். ரிமைனிங் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் √3/4, இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், √3/4ம் √3/2ம் மல்டிப்ளை பண்ணால் ஐ வில் பி கெட்டிங் ஒன்லி 3/8. இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1/4ம் 1/2ம் மல்டிப்ளை பண்ணால் 1/8ன்னு வரும். நெக்ஸ்ட் மைனஸ் வருமா, இங்கே ஒரு மைனஸ் ஆல்ரெடி இருக்கு. ஸோ மைனஸ் ப்ளஸ் √3/2 போட்டுட்டு இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன ஆகும், 3√3/8 வரும். இதே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ வெறும் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 3√3/8 ப்ளஸ்ஸா ப்ளஸ்ஸு √3/8ன்னு வரும். ஃபைன், சூப்பர். ஸோ இப்போ 1/2 இதை சிம்பிளிஃபை பண்ணால் 4/8 ப்ளஸ் √3/2, 3√3 ஒரு √3 4√3 ஆகும், 4√3/8. ஸோ இது கேன்சல் ஆகுமா, இது யூ கேன் ரைட் டைரக்ட்லி 4/8 16 போட்டுக்கிறேன். சரியா? இது என்ன ஆகும், 3 and 3 3 4 3s are 12. ஸோ 12/16. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 16/16. ஃபைனல் ஆன்சர் 1 தான் இந்த சம்முக்கான விடை. முடிஞ்சு போச்சு. யாராவது வந்து கொஸ்டினை பார்க்கும்போது பாஸ் பண்ணிட்டு நான் கரெக்டாக போட்டுருந்தோம் சார் அப்படின்னா இமீடியட்டாக உங்கள் நேம் கமெண்ட். அவ்வளோதான், சூப்பர். 1 கிடச்சிதுன்னா யூ ஆர் கிரேட். சரிங்களா? அடுத்த சம் போலாமா? இது புரிஞ்சதா பார்த்துக்கோங்க. இது டேரெக்டான கொஸ்டின் தான்மா, சால்விங் மட்டும் தான் மேட்ரு. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே வந்து மேனிபுலேட் பண்ணுறதோ இல்லை எக்ஸ்ட்ரா
ரொம்ப கிரியேட்டிவாக யோசிக்கணும் எதுவுமே கிடையாது. எல்லாமே அவங்களே அல்வா மாதிரி கொடுத்துட்டாங்க. சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறது மட்டும் தான் அசால்ட்டான வேலை நம்ம. சரியா? அடுத்த சம் பாருங்க. வாவ், அகைன் உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி பேஸ் பண்ணி தான் இருக்குது இந்த சம்மும். கொஸ்டினை படிங்க, ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. சால்வ் பண்ண முடியும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு tan x தென் அண்ட் ஏபிசி ஆர் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஒன்று எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து tan xன்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று வந்து ஏபிசி எல்லாமே வந்து ட்ரையாங்கிளுடைய ஆங்கிள்ஸ்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், டைரெக்டாக வந்து கேன் ரைட் எஃப் ஆஃப் ஏ. எஃப் ஆஃப் ஏ வந்து என்னது tan ஏ. சரியா? அடுத்து எஃப் ஆஃப் பை பை ஃபோர் வந்து tan பை பை ஃபோர். அப்போ டேரெக்டாக 1 போட்டுக்கிட்டோமா? tan பை பை ஃபோர் நமக்கு 1ன்னு தெரியும். ஸோ எங்கெங்கெல்லாம் இப்போ பை பை ஃபோர் இருக்கு அங்கெல்லாம் 1 போட்டுக்கலாம்ப்பா. இப்போ இது 1, இதுவும் 1, இதுவும் 1, இது வந்து tan பி வருது, இது 1 1 1 tan சி. அது பேட்டர்ன் மாதிரி தெரியுது. ஓகே ஃபைன். டிட்டர்மினன்ட் நார்மலாக கண்டுபிடிங்க. நார்மலாக கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? tan ஏ ஆஃப் tan ஏ tan பி tan சி tan பி இன்டூ tan சி மைனஸ் 1. சரியா? அடுத்து இங்கே பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும்? மைனஸ் போட்டால் tan சி மைனஸ் 1. அடுத்து மைனஸ் போட்டால் இது 1 1 போட்டால் 1 மைனஸ் 1 மைனஸ் tan பின்னு வருது. ஏதாவது இருக்கா அந்த இதில்? என்ன மேட்ரு பார்ப்போம். tan ஏ ஆஃப் tan பி tan சி இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் tan ஏ கிடைக்கும். இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் tan சி வரும். மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடும். இது வந்து மைனஸ் tan பின்னு வரும். ஓகே, மைனஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 இது ப்ளஸ் 2ன்னு வரும். அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் 2 தான்ப்பா. இங்கே பாருங்களேன், tan ஏ tan பி tan சி. இங்கே பாருங்க, ஏ பி சி ஆர் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். இது ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே tan ஏ ப்ளஸ் tan பி ப்ளஸ் tan சி ஈக்குவல்ஸ் டு tan ஏ tan பி tan சி. சரியா? அதாவது என்னன்னா, சம்மேஷன் ஆஃப் tan ஏ வந்து வில் பி ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் tan ஏ. எப்போ? when 3 angles are angles of a triangle மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, அப்போ இதுவும் இதுவும் ஈக்குவல்னா ரெண்டுமே 0 ஆகிடும். உங்கள் ஆன்சர் வெறும் 2 மட்டும்தான். அவ்வளோதான், சம் முடிஞ்சு. சிம்பிள் சிம்பிள். பட் ப்ரொவைடர் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தெரியணும். சரிங்களா? அதனால தான் கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏபிசி வந்து ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிளாக இருந்ததுன்னா மட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த tan வில் பி ஈக்குவல் டு சம் ஆஃப் த tans. சரியா? அவ்வளோதான்ப்பா. அடுத்த சம் போயிடலாம். இது நார்மலான கொஸ்டின் தான்ப்பா. 2x2 மேட்ரிக்ஸஸ்ல வெறுமனே டேர்ம்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க தெளிவா. ஓகேவா? we need to find then minus n is equals to கேக்குறாங்க. இதுவுமே again numerical based question, no options were there. ஓகேவா? so a equals to 2 minus 1 minus 1 2 and a square minus 4a minus ni is equals to 0 னா minus n is equals to என்ன? so first நான் என்ன பண்றேன், a square கண்டுபிடிச்சிக்கிறேன். a square நமக்கு என்னன்னு தெரியும்? a into a வா? so அதை கண்டுபிடிங்க. 2 minus 1 minus 1 2 times 2 minus 1 minus 1 2. So multiply பண்ணா என்ன ஆகும்? 2 2s are 4 plus 1 2 2s are 4 minus 1 plus 1. அடுத்து 2 into minus 1 minus 2 minus 1 into minus 2 minus 2. minus 1 into 2. Next இங்க minus 1 and 2 minus 2 2 into 1 minus 2. Next minus 1 1 1 2 2s are 4. ஸோ அப்போ உங்களுக்கான a ஸ்கொயர் வந்து என்ன கிடைக்குதுன்னா 5 minus 4 minus 4 5ன்னு கிடைக்குது. சரியா? இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 4 times a, அப்படியே 4 times a போட்டுக்கோங்க பக்கத்தில். 4 times a என்ன கிடைக்கும்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். 4 2s are 8, 4 1s are 4, again 4 1s are 4, 4 2s are 8. சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 4a மைனஸ் ni ஈக்குவல் டு 0. அப்போ என்ன எழுதுவீங்க நீங்கள்? a ஸ்கொயர் என்னது? 5 minus 4 minus 4 5 minus 4a வந்து இது 8 minus 4 minus 4 8 minus ni அப்படின்றாங்க. இப்போ நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும்? we know it is 1 0 0 1. அப்போ இது கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் எல்லாமே n மல்டிப்ளை ஆகும். அப்போ n into 1 0, n into n 0 n. சரியா? இஸ் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதை மட்டும் நீ சால்வ் பண்ணாலே போதும், சம்மு கிடச்சிடும். 5 minus 8 என்ன? minus 3 minus 4 minus 4 0, 4 4 0 again, 5 minus 8 minus 3. ஓகேவா? இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த எண்ணெய் அந்த பக்கம் போச்சுன்னா இட் வில் பிகம் வாட்டர்.
ப்ளஸில் வந்துடும். அப்போ n 0 0 nன்னு வரும். அப்போ n பிளேஸிங் என்ன இருக்குது? -3 இருக்குது. n இஸ் ஈக்குவல்ஸ் டு -3. ஆனால் கேள்வி அவங்க என்ன கேட்குறாங்க? -n கேட்குறாங்க. அப்போ அது பாசிட்டிவாக மாறி. அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் வெறும் +3 தான். ஸோ ஆன்சர் இஸ் 3.3 மார்க் பண்ணிக்கலாம், இல்லை 0 போட்டு. இது சால்வபிள். அகைன் சொல்ற சால்வபிள். போடக்கூடிய ஒரு கொஸ்டின் தான், பெரிய ஒரு கஷ்டம்லாம் கிடையாது. சரியா? நெக்ஸ்ட் பாருங்கப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். கொடுத்துருக்கிறதே கொஞ்சம் ட்ரிக்கியா கொடுத்துருக்காங்கல்ல. கொடுத்துருக்கிறதே பாருங்களேன். நமக்கு ஒரு பக்கம் மேட்ரிசஸ் கொடுத்துட்டாங்க, ஒரு பக்கம் மேட்ரிசஸ் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் வந்து அகைன் y z 3y கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்? நல்லா கவனிங்க. 3 இந்த 2y இருக்கா, 2y இந்த பக்கம் வந்தா -2y மாறுமா? ஈக்குவேஷன் இந்த பக்கம் இருக்கு. அப்போ 2y இந்த பக்கம் வந்தா -2y. அப்போ நான் இங்க என்ன எழுதலாம்? -2 போட்டுக்கலாம். புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்மா, செகண்ட் வந்து y, மூணாவது தான் z. அப்படிதானே? அப்போ நான் செகண்ட்ல மாத்தணும். 3 அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் செகண்ட் ரோல இசட்டுக்கு இங்க 1 கொடுத்துருக்காங்க. தெரியுதா? இசட்டுக்கு 1 கொடுத்துருக்காங்க. அதாவது இசட் 1ன்னு இருக்கு. அப்போ அது இங்க வந்தா -1 ஆயிடும். அப்போ என்ன ஆகும்? 2 1 -1. அடுத்து இது -3y. அப்போ நடுவில் இங்க -3 வரும். 4 -3 +3 தான் ஆக்சுவலா. இந்த பக்கம் வரும்போது -3 மாறிடும். 2. அவ்வளவுதான். கொஸ்டினை மட்டும் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டேன். x y z இஸ் ஈக்குவல்ஸ் டு 814. ரிமைனிங் எல்லாமே நம்ம ஆல்ரெடி போட்ட ஒரு சம்மு தான். ஸோ இதுக்கு வந்து நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, யூ நீட் டு ஃபைண்ட் இது a ஆக்சுவலா, இது வந்து x ஈக்குவல் டு b. அப்போ x வேணும்னா ஐ நீட் ரைட் a இன்வர்ஸ் b கண்டுபிடிக்கணும். ஸோ ஏவுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். a இன்வர்ஸ் நமக்கு என்ன தெரியும்? 1/mod a ஆஃப் அட்ஜாயிண்ட் a தெரியுமா? ஸோ ஃபைண்ட் mod a ஃபர்ஸ்ட். a வந்து இதுதான் புது மேட்ரிக்ஸ், கொஸ்டின்ல கொடுத்தது கிடையாது. சரியா? நம்ம வந்து அந்த y zலாம் லெஃப்ட்ல கொண்டு வந்து நம்ம மேட்ரிக்ஸை மாற்றி வச்சிருக்கோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாப்பா? ஸோ அப்போ 1/mod a, 1/mod a அட்ஜாயிண்ட் a. அப்போ mod a கண்டுபிடிங்க பார்ப்போம். என்ன ஆகும்? 3 வச்சுக்கிறேன். 2 1s are 2, -3 1s are 3, -2 வரும். அடுத்து 2 2s are 4 + 4 1s are 4 வரும். அடுத்து +3, 2 3s are -6, 4 1s are -4. என்ன கிடைக்கும்? இது 3 of -1 + 2 8 16, இது 30 வருமா? அப்போ என்ன கிடைக்குது உங்களுக்கு? -3 கரெக்டாக போட்டிருக்கோம். 2 8 16, 3 10, 3 10s are, இது கரெக்டாக போட்டிருக்கோமா இல்லையாமா? ஒரு மூணாவது என்னது? மூணாவது 3 2s are -6, 4 1s are -4. கரெக்ட் தான். ஸோ 3 வச்சிருக்கோம். 3 × 30. ஸோ -33, -33 + 16, அப்போ என்ன வரும்? -17 வருதுமா? -17 வருது. டிட்டர்மினன்ட். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் a கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் a க்கு ஐ நீட் டு ஃபைண்ட் கோஃபேக்டர். சரியா? ஸோ கரெக்டாக போடுங்க பார்ப்போம். இதுதான் முக்கியம். கோஃபேக்டர் தான் முக்கியம். ஏன்னா அட்ஜாயிண்ட் a நீங்க ஏதாவது ஒரு நம்பர் தப்பானாலும் ஆன்சர் கரெக்டாக உங்களுக்கு வர கடைசியில் வராது. சரியா? அதை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கடைசி ஆன்சர் கரெக்டாக போடணுன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ 1 2s are 2, -3 1s are 3. அடுத்து மைனஸை பொதுவாக எடுத்துக்கிறேன். 2 1s are 2, சாரி 2 2s are 4. அடுத்து 4 1s are 4, மைனஸ் ப்ளஸ் வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் 3 எடுக்கணும். 2 3s are 6, -6 -4. ஸோ இங்கே ப்ராக்கெட்டில் இருக்குது, என்ன சொன்ன மாதிரி தான். இங்கே ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைனில் வரும். சிம்பிள் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சரியா? இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ரோ வரணும். செகண்ட் ரோ வந்தோம்னா 2 2s are -4, 3 3s are -9. ஆனால் வெளியில் மைனஸ் இருக்கும், அதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் 2 2s are -4 -3. ஓகே. நெக்ஸ்ட் மிடில் நம்பர் 1. அப்போ 2 3s are 6, -4 3s are 12. அடுத்து லாஸ்ட்டுக்கு மைனஸ் வரும். 3 3s are -9, 4 2s are 8 ப்ளஸ் ஆகிடும். லாஸ்ட் ரோ பண்ணும்போது 2 1s are 2, -3 கிடைக்கும். மிடில் ரோ பண்ணும்போது 3 1s are -3, -2 3s are 6 வரும். இந்த பக்கம் பண்ணும்போது 1 3s are 3, ப்ளஸ் 2 2s are 4 வரும். சரியா? ஆக்சுவலாக இதோடைய டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்? -1 -8 -10, இது என்ன 9 4 13, பாசிட்டிவாக மாறிடுமா? 9 4 13. இது கரெக்டாக போட்டிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க ஒரு டைம். 2 2s are -4, இங்கே தப்பு பண்ணியிருக்கேன். -2 2s are -4, 3 3s are -9. அதான் பார்த்தேன், டவுட்டாக இருந்து. அப்போ 9 - 4 5, இங்கே மைனஸ் இருக்கா? ஸோ -5. நெக்ஸ்ட்டு -6, -1, இது +1 மாறிடும். 2 3s are -1, இது 9.
ப்ளஸ்ஸாக மாறிடும், மைனஸ் மைனஸாக ப்ளஸ் ஆகிடும். இப்போ இது 7 உங்களுக்கு. சரியா? இதோட டிரான்ஸ்போஸ். அப்போ ஏ இன்வெர்ஸ் நீங்கள் எப்படி எழுத போகிறீங்க? -1/17 ஆஃப் இதோட டிரான்ஸ்போஸ் -1 -5 -1 -8 -6 9 -10 1 7. சரியா? இப்போ இது கூட உங்களுடைய 814 பி வந்து என்னது 814 மல்டிப்ளை பண்ணணும். சரியா? ஸோ மறுபடியும் எழுதிக்கிறேன். -1/17 ஆஃப் -1 -8 -10 -5 -6 1 -1 9 7. சரியா? 814 தான் பி மேட்ரிக்ஸ். அதை மல்டிப்ளை பண்ணுங்க. 8 1 4. கரெக்டா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் உங்களோட ஆன்சர் வரணும் XYZ. அதை எடுத்து இங்கே இது சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே என்ன சொல்கிறாங்க அவங்க? x + y/2 + z/3 சப்ஸ்டிட் பண்ணி நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கணும். சரியா? மல்டிப்ளை பண்ணுங்க பாப்பா. ஃபர்ஸ்ட் இது மல்டிப்ளை பண்ணுங்க. ஸ்டார்ட் மல்டிப்ளைங் திஸ்மா. டூ இட் கேர்ஃபுல்லி. -1/17 அப்படியே இருக்கட்டும். 4 8 8 -8 I1 5 -5 1 நாள் 4 17 வருது. ஓகே. 8 8 64 6 1 6 1 நாள் 36 5 8 80 +1 +28 728. அப்போ என்ன கிடைக்கும்? -1/17 ஆஃப் இது -17 64 70 36 34 -34 80 29 51. அப்போ உங்கள் ஆன்சர் மைனஸும் உள்ள போது 17 அடித்தேன் அப்படின்னா வரும் 1 2 3 தான் வருது. இந்த 1 2 3 தான் உங்களுடைய எக்ஸு ஒய்இ இசட் வேல்யூ. இட் மீன்ஸ் வாட்? எக்ஸுடைய வேல்யூ 1ன்னு தெரியுது, ஒய்யுடைய வேல்யூ 2ன்னு தெரியுது, இசட்டுடைய வேல்யூ 3ன்னு தெரியுது. சரியா? என்ன கேட்குறாங்க? x + y/2 + z/3. ஸோ எக்ஸு ப்ளஸ் y/2 + z/3 கேட்குறாங்க. விச் மீன்ஸ் 1 + 2/2 1 3/3 1 தான். ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு 3 தான் இந்த சம்முக்கான விடை. முடிஞ்சது. திரும்ப சொல்கிறேன், பெரிய சம்மு போர் அடிக்குது அப்படியே இதெல்லாம் பார்க்கக்கூடாது. சரிங்களா? சம்மு போட முடியும்னா போட்டுடணும். அஃப்கோர்ஸ் லென்த்தாக தான் போகும், பட் நம்ம சால்வ் பண்ணி தான் அவனை வேறு வழி கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா டாபிக் வைஸ், அதாவது இந்த கான்செப்ட் வைஸ் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நீங்கள் வந்து ஒரு சம் ஆல்ரெடி போட்டிருக்கோம், 2 3 சம் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். பட் மேக் ஷுர் அட்ஜாயின்ட் எழுதும்போது டிரான்ஸ்போஸ் அந்த கோஃபேக்டர் எழுதுறது கரெக்டாக எழுதணும். சரியா? அடுத்த சம் போயிடலாம். இதை காப்பி பண்ணிக்கணும், காப்பி பண்ணிக்கோங்க. இந்த சம் பாருங்கம்மா. இது நார்மலாக 2/2 மேட்ரிக்ஸ் தானே? அப்போ இது நீங்களே ட்ரை பண்ணலாமே. ட்ரை பண்ணுறீங்களா? எஸ், வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. நார்மலாக 2/2 மேட்ரிக்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் எழுதும்போது நம்ம எப்படி எழுதணும்? 2 -1 அடுத்து இங்கே 3 4ன்னு எழுதணும். அண்ட் தென் யூ கேன் ரைட் தட் x y இஸ் ஈக்குவல்ஸ் டு -2 3. எழுதிருக்கீங்களா பாருங்க கரெக்டாக? இது எழுதிட்டா சம் ஓவர். இது எழுதிட்டீங்கனால ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஓவர். அப்போ இங்கே என்ன ஆகும்? ax = bன்னு வரும். இப்போ as usual x is equals to a inverse bன்னு வரும். ஸோ a inverse கண்டுபிடிக்கணும். ஸோ a inverse கண்டுபிடிக்கிறதுக்கு அதே ஃபார்முலா தான். 1/determinant of a into adjoint a. 2/2 மேட்ரிக்ஸ் இது கண்டுபிடிக்க ஈஸி தான். ஸோ டிட்டர்மினன்ட் a என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 4 2s are 8 + 3 1s are 3, which means 11 கிடைக்குது. அடுத்து adjoint a நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். adjoint a எப்படி எழுதணும்? இவங்க 2 பேரையும் இடம் மாற்றணும், அவங்க 2 பேருக்கும் சிம்பிள் மாற்றணும். சரியா? அப்போ 4 இங்கே வந்துடும், 2 இங்கே வந்துடும், சிம்பிள் மட்டும் மாற்றும். 1 -1 +1 மாறிடும், 3 வந்து -3 மாறிடும். இதுதான் உங்களுடைய அட்ஜாயின்ட் ஏ. சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/11 ஆஃப் 4 1 3 2. இப்போ இது கூட நான் பிஏ போட்டு மல்டிப்ளை பண்ணுறேன்னா பியோடைய மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ரைட் ஹேண்ட் சைடில் -2 3 கொடுத்துருக்காங்க. -2ம் 3யும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன ஆகும் பாருங்க? 1/11 ஆஃப் 4 2s are 8 -8 + 3. நெக்ஸ்ட் 3 2s are -6 + 2 3s are 6. என்ன 0 வருது? ஏதாவது சிம்பிள் மாற்றிருக்கமா பாருங்க. 4 1 3 2. ஓகே, இது மைனஸா? மைனஸ். ஸோ 6. ஸோ ஐம் கெட்டிங் -5. இது 12 +6 12. வெளில வந்து 1/11 இருக்குது. ஸோ -11 உள்ள போச்சுன்னா -5/11 அண்ட் 12/11 தான் ஆன்சர். 12 வந்து பாசிட்டிவ், 5 வந்து நெகட்டிவ். ஸோ யுவர் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி தான். புரியுதுதானே? எக்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்குமா, ஒய் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. புரிஞ்சுதா பாருங்க இந்த கொஸ்டின். அகைன் எட் அனதர் சால்வபிள் கொஸ்டின் தான். பெரிய டஃப்லாம் கிடையாது.
போடக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். சரியா? இந்த கொஸ்டின் பாருங்கம்மா, இதை நீங்களே போட்டுருவீங்களா? எஸ், இது as usual நான் செல்ஃப் டூ கொடுத்துட்றேன். I'm going to give you this as self do question. I want you people to try by yourself. நம்ம ஆல்ரெடி சிமிலர் கொஸ்டின் போட்டுட்டோம். ஈக்குவேஷன் சால்விங் வித் த ஹெல்ப் ஆஃப் மேட்ரிசஸ். ஸோ எப்படி எழுதுவீங்க? x is equals to a inverse b போடணும்ல, அதை போட்டு நீங்களே எழுதுங்க பார்ப்போம். இது நீங்களே ட்ரை பண்ணுங்கம்மா அந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் போயிடுறேன். இது பாருங்களேன், இது வந்து இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பட் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இருக்கும். கொஸ்டின் பாருங்க, தே ஆர் ஆஸ்கிங் திஸ், எது ஏ நாட்டும் ஏ ஒன்னும் கேட்குறாங்க. ஓகேவா? இஸ் அன் ஐடென்டிட்டி, ஃபைண்ட் ஏ நாட் அண்ட் ஏ ஒன் கேட்குறாங்க. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த பக்கம் பார்த்தா உங்களுக்கு தெரியுது ஏ நாட்ன்றது யாரு? இது வந்து உங்களுடைய கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகேவா? ஏ ஒன் எக்ஸ் வந்து உங்களுக்கு லீனியர் டேர்ம். அதாவது when x is equals to 1ன்னு வரும்போது இது வந்து லீனியர் டேர்ம். புரியுதா? ஸோ எப்படி சார் ஷார்ட்கட்டில் கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஐ வில் டெல் யூ ஹவு டு டீச், ஹவு டு ஃபைண்ட் ஈஸிலி. கான்ஸ்டன்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள், ரொம்ப 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 சிம்பிள். ஜஸ்ட் அந்த ஈக்குவேஷன்ல இந்த மேட்ரிசஸ்ல புட் x equal to 0 and see what happens. x equal to 0 போட்டால் என்ன ஆகும்? எல்லாமே கான்ஸ்டன்டா வந்துருமா? வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் கிடைக்கும், அப்படிதானே? x equal to 0 போட்டால் வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாலினாமியல் இப்படி இருக்கு, 5x² + 2x + 3ன்னு இருக்கு. இது கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 3ன்னு சொல்லுவீங்க. ஸோ அதே நான் எப்படி சொல்லலாம்னா at x equal to 0ன்னு சொல்லலாம், அப்படிதானே? x equal to 0 சப்ஸ்டிட் பண்ணா இவர் அவுட் ஆயிடுவார், இவர் ஆயிடுவார். கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் உங்களுக்கு தனியா வரும். எப்பவுமே ஒரு பாலினாமியலோ இல்லை ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு இதை கேட்குறாங்க, இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா மேக் ஷுர் யூ ஆர் கோயிங் டு யூஸ் ஒன்லி என்னது? கான்ஸ்டன்ட் டேர்ம் 0. அப்போ இந்த ஈக்குவேஷன்ல கான்ஸ்டன்ட் டேர்ம் 0 போட்டால் எனக்கு என்ன ஆகும்? 0 வரும். அடுத்து 1 வரும். இங்க பாருங்க, இதுல கான்ஸ்டன்ட் 0 போட்டா 5 × 0 0, வெறும் 1 மட்டும் கிடைக்கும். இது கான்ஸ்டன்ட் மட்டும் தான் இருக்கு ஆல்ரெடி, ஸோ அது 1 1ஆ தான் இருக்கும். அடுத்து இங்க இது -3, இது 2, இது 2. அடுத்து 8 0 0 -1, இது 3ன்னு வருது. இப்போ இதுக்கான டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. சரிங்களா? இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா யூ வில் கெட் யுவர் a0 வேல்யூ. டிட்டர்மினன்ட் இதுக்கு என்ன வரும் பாருங்க, 0 விட்டுருங்க, 1ல ஸ்டார்ட் பண்றேன், -1, மிடில் நம்பர் இருந்தாலும் -1. ஸோ 3 3s are -9, 0 வருது. 0 × 2 0. அடுத்து +1 டைம்ஸ் -1 டைம்ஸ் -1 × -3 3 வரும், அதுவுமே 0 தான் கிடைக்கும். என்ன வரும்? 9 1s are 9 + 3, 9 + 3 9 + 3 உங்களுக்கு 12ன்னு வருது. 9 + 3 you are getting 12. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், இதுதானே? ஸோ இது வந்து உங்களுக்கு சிம்பிளா முடிஞ்சிருச்சு. ஓ சார், இங்க a1 x கேட்குறாங்க சார், அது எப்படி சார் பண்றது? பாருங்க, x1 கேட்குறாங்க கேள்வியில, தேர் ஆஸ்கிங் வாட்? பாருங்க, a1 கேட்குறாங்களா? இப்போ a1 வந்து x கூட இருக்கு, அப்போ நான் வந்து 0 போட முடியாது. அப்போ என்ன சார் நான் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட்டு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ எம் கோயிங் டு differentiate this matrix. Suppose if I am taking this as a அப்படின்னா I am going to differentiate this matrix, which is called as a dash. You can use any variable, but ஞாபகம் வச்சுக்கோங்க a dash. அப்போ சில பேர் யோசிப்பீங்க, சார் அவ்வளோதான், நான் ஈஸியா சார் இது, அப்போ டைரக்டா வந்து என்னால் வந்து இது போட்டுற முடியும், டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு போட்டுலாமா சார்னா? எஸ், போடலாம். ஆனால் அதை எழுதுறதுக்கு ஒரு மேட்டர் இருக்கு. என்ன திரும்ப எழுதணும்? எப்படி திரும்ப எழுதணும்? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஒரு மேட்ரிக்ஸை வந்து நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்றீங்கன்னா யூ கேன் நாட் அட் த டைம் டெரிவேட்டிவ் இன் ஆல் த ரோஸ் ஆர் ஆல் த காலம்ஸ். வாட் வி நீட் டு டூ, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணோம்? R1 டேஷ் மட்டும் பண்ணணும். R1 டேஷ் என்னது? ரோ 1 மட்டும் பண்றேன், ரோ 2 ரோ 3 அப்படியே வச்சுக்கிறேன். சிமிலர்லி அடுத்து பண்ணும்போது ரோ 2 பண்ணிட்டு ரோ 1 ரோ 3 வச்சுக்கணும். அந்த மாதிரி 3 மெத்தட்ல போடணும், 3ஆ போடணும். ஸோ அப்போ ஏ டேஷ் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்னது? 2x³ 2x³ டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? டிஃபரன்ஷியேட் பேசிக் ஞாபகம் இருக்கா? எஸ், டிஃபரன்ஷியேட் பேசிக் ஞாபகம் இருக்கா? d/dx ஆஃப் யுவர் கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் 0. அதே மாதிரி d/dx ஆஃப் யுவர் x⁴n டேர்ம் வில் பி nxn-1 பேசிக். சரியா? இப்போ x³ பண்றாங்கன்னா அந்த x³ 3ன்றது ஃப்ரண்ட்ல வந்துடும், மேலே ஒன்று குறைஞ்சிரும். அதுதான் வந்து டிஃபரன்ஷியேட்டிவ் டெரிவேட்டிவ். ஐ ஹோப் யூ நோ திஸ், பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஆனால் எழுதுறதுக்கு நான் ஒரு மெத்தட் இருக்குன்னு சொன்னேன்ல, அப்போ நான் என்ன பண்ணேன்? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்றேன். 2x³ டிஃபரன்ஷியேட் பண்ணா 6x² வரும். 3x² டிஃபரன்ஷியேட் பண்ணா 6x மட்டும் வரும். 5x + 1 5x பண்ணா 5 வரும், 1 பண்ணா 0.
கடைசியில் இருக்கிற ஒன்று, கடைசியில் இருக்கிற ஒன்றை பண்ண என்ன ஆகும்? 0 வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட் பண்ணால் 0. இப்போ ஃபர்ஸ்ட் ரோவை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன். செகண்ட் ரோ தேர்ட் ரோவை அப்படியே எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ரோ தேர்ட் ரோவை அப்படியே எழுதணும். புரியுதா? புரிகிறதா? சரியா? இங்க பாருங்க, நான் வேணா பாக்ஸ் போட்டுறேன். ஃபர்ஸ்ட் மட்டும் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன சார் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, யாராவது இந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணுங்க. கொஸ்டின்ல இருந்து ஃபர்ஸ்ட் அப்படியே வச்சுக்கோங்க. 2x³ - 3x², 5x + 1. இப்போ செகண்ட் ரோவை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும்? 4x³ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 12x² வரும். -3x டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 தான். அகைன் 3x + 2ல x டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 மட்டும் வரும். 2 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிடும். லாஸ்ட் டேர்ம் 2, அகைன் அதுவும் 0 ஆயிடும். அப்போ இந்த கேஸ்ல செகண்ட் மேட்ரிசஸ் நான் எழுதும்போது மிடில்ல மட்டும் நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ரோவும் தேர்ட் ரோவும் அப்படியே வச்சுக்கிறேன். புரியுதா? இதுதான் மேட்ரிசஸ் உடைய டிஃபரன்சியேஷன். இப்படி தான் எழுதணும். இப்போ கடைசி ஒன்னே ஒன்று, ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 2x³ - 3x², 5x + 1, 4x³ - 3, 3x + 2, 2, அண்ட் 8x² டிஃபரன்ஷியேட் பண்ணா 16x வரும். சரியா? 16x வரும். x - 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 மட்டும் தான் வரும். 3 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வரும். புரிஞ்சுதா பாருங்க? இப்போ which is equals to ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்? a0 கான்ஸ்டன்ட். அப்புறம் a1 x பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வெறும் a1 மட்டும் வரும். பிளஸ் a2x 2a2x பிளஸ் டாட் டாட் டாட்னு போயிட்டு இருக்கும். தேர் ஆஸ்கிங் ஒன்லி a1 மட்டும் தான் கொஸ்டின்ல. அப்போ a1 டெரிவேட்டிவ் ஸ்டெப்பை பொறுத்த அளவுக்கு a1 வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சா? புரியுதா பாருங்க? ஸோ நான் எதுக்கு வந்து டெரிவேட்டிவ் பண்ணேன்னா, உங்களுக்கு a1 கூட இருக்கிற x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வெறும் a1 மட்டும் வரும். புரியுதா? எஸ். இப்போ போடுங்க at x = 0. எஸ். இப்போ at x = 0 போட்டு நீங்க வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா சம் ஓவர். at x = 0 போடுங்க. ரொம்ப சிம்பிள். at x = 0 இப்போ நீங்க எழுதணும். எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு சம் இங்கே முடிந்து விடும். x = 0 ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? ஒரு டிட்டர்மினன்ட் சிம்பிளா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? a' = ஃபர்ஸ்ட் வந்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 0, 5, 0, -3, 2, 2, 0, -1, 3ன்னு வரும். இதுல ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் x = 10. சரியா? அது செகண்ட்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x = 10 சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும்? அகைன் 0, 5, 0 இப்படிதானே? x = ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் வாட்? 0. அப்போ 0, சாரி இது 1 இது மாறுது. 0, 1, 1, 0 இங்க 0 சப்ஸ்டியூட் பண்ணா 0, 3, 0 வருது. 8x²ல யூ ஆர் சப்ஸ்டியூட்டிங் 0ன்னும் போது 0, -1, 3ன்னு வருது. ஓகேவா? அடுத்து மூணாவது அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 0, 1, 1 தான் வரும். சரியா? மிடில் என்ன ஆகும்? -3, 2, 2ன்னு வரும். அண்ட் தென் 0, 1, 0, 0, 1, 0 x = 0 சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ 0, 1, 0 மட்டும். ஓகேவா? இப்போ பண்ணுங்க பார்ப்போம் டிட்டர்மினன்ட். 3 மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இது லென்த் தான். டு பி வெரி ஆனஸ்ட் இது லென்த் தான். பட் கொஞ்சம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். டெரிவேட்டிவ் நான் மேட்ரிக்ஸ் எப்படி பண்றது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ஸோ இங்க 5 வச்சு மட்டும் தான் பண்ண முடியும்ல. 5 வச்சு மட்டும் பண்றேன். பட் மைனஸ் போடணும் மிடில் நம்பர்ன்றதால. ஸோ 3 3s are -9, 0 2s are 0 வந்துடும். ஸோ இது ரொம்ப சிம்பிள். இப்போ இங்க பாருங்க, ஒரு என்டையர் காலம் 0னா இட் இஸ் கோயிங் டு பி 0. ப்ராப்பர்ட்டி தெரியும்ல, ஒரு டிட்டர்மினன்ட்ல என்டையர் ரோவோ இல்லை என்டையர் காலமும் 0 ஆச்சுன்னா நீங்க 0 போட்டுக்கலாம். அடுத்து இங்க மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? 1 வச்சு மல்டிப்ளை பண்றேன். ஸோ -1 of 3 × 0, 0, 2 × 2, 0. got 0 minus. சரியா? அடுத்து 1 மல்டிப்ளை பண்ணா ஐ எம் கெட்டிங் 1 மல்டிப்ளை பண்ணா -3, 1 மல்டிப்ளை பண்ணா ஐ எம் கெட்டிங் -3, 0 வருது. சரியா? ஸோ சம்மு முடிஞ்சிச்சுமா ஆல்மோஸ்ட். ஸோ 5 9s are 45. இதுவும் 0, இதுவும் 0. ஸோ 45 - 3, 42. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கான ஆன்சர் 12, செகண்டுக்கான ஆன்சர் 42. பட் வேர் இஸ் யுவர் ஆன்சர்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. அவ்வளோதாம்மா. புரிஞ்சா பாருங்க. கைண்ட்லி அக்ரி. டஃப்பாக தான் இருக்கும், பட் போடக்கூடிய கொஸ்டின் தான். நீங்கள் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெரிவேட்டிவ் பண்ணால் ஒரு ரோ மட்டும் தனித்தனியாக பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. சரியாப்பா?
அவ்வளோதான்ப்பா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதோட இந்த சம் முடிச்சிடுறேன். 10 சம்ஸ் தான் பிளான் பண்ணி கொண்டு வந்தேன். ஸோ 10 சம்ஸ் நான் முடிச்சிட்டேன். வேற ஒரு சூப்பர்பான செஷன்ல ஒரு நாள் பார்க்கலாம். இந்த வீடியோ எக்ஸ்பிளேஷன்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா லைக் தட்டுங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வியூஸ், கமெண்ட்ஸ், ஷேர்லாம் நிறைய பேர் பண்றீங்கன்னு தெரிஞ்சாதான் ஓகே நிறைய பசங்க யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து நான் ரெகுலராக போடுவேன். ஸோ கைண்ட்லி டோன்ட் டிமோட்டிவேட் மீ. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வேற ஒரு சூப்பர்பான செஷன்ல பார்க்கலாம். உங்களுடைய சஜஷன்ஸ், ஃபீட்பேக் ஆனஸ்டா கொடுக்கணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பார்த்தாமல். Yeah. Thank you so much, children. Bye bye.